உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்பொழுது செம்பின் முக்கியத்துவத்தை பற்றி பார்ப்போம். நம் உடலில் முக்கியமாக கல்லீரல், எலும்புகள், தசைகளில் செம்பு படிந்துள்ளது. என்றாலும் நுண்ணிய அளவில் எல்லா திசுக்களிலும் பரவி இருக்கின்றது. அதிகப்படி செம்பை வெளியேற்ற அதை கல்லீரல் பித்த நீரில் சேர்த்து வெளித்தள்ளிவிடும். நமக்கு அவசியமாக தேவையான மினரல்களில் செம்பும் ஒன்று. அதன் முக்கிய பணிகளில் ஒன்று இரும்புச்சத்தை உடல் கிரகிக்க உதவுகின்றது. அடுத்ததாக செம்பு பல என்சைம்களின் ஒரு பாகமாகும். இந்த என்சைம்கள் உடலுக்கு சக்தியை உண்டாக்குவதற்கும் ஹார்மோனை உருவாக்கவும் உதவுகின்றன. இது தவிர இரத்தத்தின் சிவப்பு அணுக்கள், எலும்பு போன்றவற்றை இணைக்கும் திசுக்கள் முதலியவற்றுக்கும் இந்த என்சைம்கள் தேவை. உடல் உறுப்புகளுக்கு நரம்புகள் செய்திகளை அனுப்ப மற்றும் கொழுப்பின் வளர்சிதை மாற்றத்திலும் செம்பு முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஒரு மனிதனுக்கு செம்பு தினசரி 2 அல்லது 3 மில்லிகிராம் தேவை. செம்பு குறைபாடுகள் அபூர்வமாக ஏற்படும். ஒரு வேளை குறைந்தால் மத்திய நரம்பு மண்டல பாதிப்புகள், இணைக்கும் திசுக்களின் பாதிப்புகள் போன்றவை ஏற்படலாம். செம்பு உள்ள உணவுகள்: கம்பு, பார்லி, திணை, வரகு, கடலை, கொள்ளு, மைசூர் பருப்பு, சோயாபீன், வெற்றிலை, முந்திரி பருப்பு, எள், பாதாம், அக்ரூட். இவை தவிர கடல் உணவுகள், சிப்பிகள், மாமிசங்கள், காளான், சாக்லேட் இவற்றிலும் செம்பு உள்ளது. சமீபத்திய ஆய்வுகளின்படி செம்பு குறைபாடு உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை பாதிக்கின்றது. நம் உடல் ஆரோக்கியத்துக்காக பல செப்படி வித்தைகளை செய்கிறது செம்பு. அதனால் எல்லோரும் செம்பு பாத்திரங்களை அதிகமாக உபயோகித்து பலன் பெறுவோமாக. எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.